வணக்கங்கனது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான இந்த சண்டேயில் நம்ம என்ன ஸ்பெஷலாக நம்ம சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்படியே ஆழ்ந்து யோசிச்சுட்டு தான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா மஷ்ரூம் இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெஷ்ஷான வாங்கிட்டு வந்த மட்டனு, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இங்கிட்ட அப்படியே ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சு ஒரு அரை லெமனை புளிஞ்சும் புளியாத மாதிரி என் பொண்டாட்டி வச்சுருந்தா என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு. ஏலக்காய் 2 எடுத்துகிட்டு போட்டு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் மட்டன் செஞ்சிடலாமாம்மா அப்படின்னா, ஓகே இது புதுசாக இருக்குது, நம்ம சேனல் இதுவரையும் போகலன்னு சொல்லிட்டு அதே செஞ்சலான்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. தேங்காய் எண்ணெய், பசு நெய், இது மெயினாக நெய் தான் இதுக்கு ஹீரோன்னே சொல்லுவேன். மட்டனோ மஷ்ரூமோ கிடையாது, நெய் தான் இதுக்கு மெயின் ஹீரோன்னே சொல்லுவேன். ஆமாம், மஷ்ரூம் மட்டன் அப்படியே லைட்டாக கிரேவி மாதிரி வச்சுட்டு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இந்த மஷ்ரூம் மட்டனு. அப்படியே சின்ன வெங்காயம், அப்படியே ஒரு பச்சை மிளகாய் வகுந்து போட்டுட்டு கருவேப்பிலை 4-5 கருவேப்பிலை, இதுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி சுத்தமாகவே யூஸ் பண்ணலை, நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மட்டன் அந்த மஷ்ரூமை லாஸ்ட்டில் தான் போடணும். அதுக்கப்புறம் நான் ஸ்பைசஸ் வீட்டில் இருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் ஒரு 6 விசில் வச்சு எடுத்துட்டா நம்மளுக்கு சூப்பரான மஷ்ரூம் மட்டன் ரெடி ஆயிடும். இமாச்சல் பிரதேசில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்லாம், பரோட்டாவோட சாப்பிட்லாம், பூரியோட சாப்பிட்லாம், எதோட வேணாலும் சாப்பிட்லாம். செம்ம சூப்பரான மஷ்ரூம் மட்டன் நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக போடணும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 தக்காளிக்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். எடுத்துருக்க மட்டனை வந்து கரெக்டாக ஒரு 550 கிராம் மட்டனு, ஒரு பாக்கெட்டு பட்டன் காளான், இதாங்க நம்மளோட ரேஷியோ. கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு போட்டுக்குங்க, தூளுப்பு இருந்தால் தூளுப்பு போட்டுங்க. எந்த உப்பு வீட்டில் இருக்கோ கரெக்டாக உப்பு போட்டுங்க. உப்பு இல்லா பண்டம் குப்பையிலங்கிற மாதிரி கரெக்டான அளவு உப்பு போட்டால் அது வயிற்றுக்கு நல்லது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். தக்காளியெல்லாம் ரொம்ப வதக்க விட தேவையில்லை. நல்ல ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். பாருங்கள், அப்படி ஃப்ரெஷ்ஷான மட்டனு நம்ம பிஸ்மில்லா மினி மீன் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. செம்ம சூப்பரான மட்டனு. இதுக்கு மட்டன் பீஸை கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மஷ்ரூம் மட்டன் கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும். இமாச்சல் பிரதேசில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு இது. வந்து என்னோடய நண்பர் சொன்னார், இது ஒரு தடவை செஞ்சு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு. நெய் தாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸ், நெய் தான். நெய்யை போட்டுட்டு நெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய், அதை 2 தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்பைசஸ் அவ்வளோ காரமாலாம் இருக்கவே இருக்காது, குழந்தைகள் நல்லாவே சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், திருப்பி நெய் தான் போடணும். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மஷ்ரூம் மட்டன் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நல்ல நெய் ஒரு கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து மஷ்ரூம் எடுத்து அப்படியே அழகாக கழுவி 2 நறுக்கி வச்சுருக்கா அப்படியே உள்ளே கொட்டிட வேண்டியதான். மஷ்ரூம் மட்டன் ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த மஷ்ரூமில் நல்லா மசாலா படுற மாதிரி பட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஸ்பைசஸ் வாங்கி வீட்டில் இருக்குல்ல, காஷ்மீரி சில்லி, மல்லித்தூள், மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே தண்ணியை ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான். ஒரு 5 விசிலுங்க. செம்ம சூப்பரான மஷ்ரூம் மட்டன் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் சாப்பாட்டோட சேர்ந்து சாப்பிட்லாம், புரோட்டாவோட சாப்பிட்லாம், பூரியோட சாப்பிட்லாம், பொங்கலோட கூட சாப்பிட்லாம். ஏன்னா அப்படி தானே போயிட்டுருக்கு. இப்போ எதை தொட்டு சாப்பிடணுங்கிற வித்தியாசம்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் இது சாப்பாட்டோடையும் சப்பாத்தியோடையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குமா. இது என்னோடய ஃப்ரெண்டு அங்கே இருக்கும்போது ரெகுலராக வீட்டில் இப்படி தான் இதான் பண்ணி சாப்பிடுவாங்களாம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுங்க. மட்டனோட நெய், நம்ம நெய் சேர்த்தாலே பிரியாணியில் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த இதுலேயே நீங்கள் நெய் சேர்த்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி அழகாக தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போதைக்கு தேவையான அளவு. இதுக்கு வந்து சோத்து கழனி தண்ணி ஊற்றக்கூடாதுன்றாங்க, அதனால் பியூர் வாட்டர், ஆமாம் நம்ம கார்ப்பரேஷன் வாட்டர் ஒரு 1.25 டம்ளர் ஊற்றி அப்படியே குக்கரை போட்டு விசில் வர வரையும் வெயிட் பண்ணோம்னா சூப்பரான மஷ்ரூம் மட்டன் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அப்படியே ஒவ்வொரு விசிலையும் பாருங்கள். ஆறாவது விசில் வந்து முடிஞ்சிருச்சு. அங்கே பாருங்கள், மஷ்ரூம் மட்டன் எவ்வளோ சூப்பராக அப்படியே பிரிஞ்சு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். மஷ்ரூம் மட்டன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அப்படியே மட்டனெல்லாம் பஞ்சு மாதிரி வெந்துருந்துச்சு. அந்த தக்காளியை நீங்கள் முழுசாக வதக்கி போடாதனால அந்த கலரே, அந்த கிரேவியோட கலரே மாறிடுச்சுங்க. இதனால தான் தக்காளியை ஒரு முழுசாக
வதக்கி போட வேணான்னு சொல்லியிருப்பாங்க போலக்கு. வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் மஷ்ரூம் மட்டன் இமாச்சல் பிரதேஷ் ஸ்டைலில். நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.